ஹாய் வணக்கம். நான் ரசூல். நான் கோமாளி சீரியஸில் திருக்குறள் அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்தில் இப்போ அந்த பள்ளி மாணவன் எல்லா விஷயத்துக்கும் அடம் பிடிக்கிறான், ஆசைப்படுறான். அப்போ அவங்க அம்மா அவன் சொல்கிறாங்க, ஐம்பொறிகளில் ஏற்படும் ஆசையை பற்றி சொல்லியிருக்கேனே, ஞாபகம் இருக்கா? ஒரு நாட்டில் ஒரு அரசர் சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த நாட்டில் செல்வத்திலும் வளர்ச்சியிலும் செழிப்பாக இருக்குது. அதே போல் அந்த நாட்டு மக்களும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் மன்னர் மனசில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை. காரணம், அடுத்து அந்த தேசத்தை ஆள்றதுக்கு வாரிசு இல்லை. அதை விட அந்த மன்னருக்கு ஓய்வு வெட்டும் அகவையும் எட்டிருச்சு. அதனால் அரசவை கூட்டுறாங்க. அரசவை கூட்டி ஒரு முடிவெடுக்கிறாங்க. மக்கள்லேருந்து தலை சிறந்த ஒருவரை போட்டி வச்சு தேர்ந்தெடுக்கலான்ட்டு. அப்புறம் அந்த போட்டியை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த போட்டியில் 6 பேர் சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால் இந்த அரசவைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. மீண்டும் அரசவையை கூட்டி ஒரு முடிவெடுக்கிறாங்க. தென்கோடியில் இருக்கிற அந்த 6 மலையை தாண்டி அந்த அரிய வகை பூவை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த 6 போட்டியாளர்களும் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அது மதியை மயக்கும் காடு. அங்கே போனவங்க யாரும் திருப்பி வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் அந்த சரித்திரத்தை படைப்பவர்களுக்கே இந்த அரியணன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த 6 போட்டியாளர்களை வைத்து அந்த போட்டி தொடங்கப்படுது. போட்டி ஆரம்பிச்ச சில மணி நேரத்திலே ஒருத்தர் அந்த காட்டுக்கு பயந்தும் அவர் உயிர் மேலே இருக்க ஆசையினாலும் அந்த போட்டியிலேருந்து விளையிடுறாரு. மீதமுள்ள 5 பேரும் 2வது மலையை கடக்கிறாங்க. அங்கே கண்ணை மயக்கும் கன்னிகளின் அழகில் மயங்கி ஒருவர் அங்கேயே இருந்துடுறாரு. மீதமுள்ள 4 பேரும் 3வது மலையை கடக்கிறாங்க. அங்கே செவியை மயக்கும் காணொலியை கேட்டு காட்டுக்குள்ளே திசை தெரியாமல் ஒருத்தர் போயிடுறாரு. மீதமுள்ள 3 பேரும் 4வது மலையை கடக்கிறாங்க. அங்கே உண்ணக்கூடிய கனிகளில் மயங்கி ஒருவர் எவ்வளோ தின்னாலும் பசி அடங்காமல் அங்கேயே இருந்துடுறாரு. மற்ற 2 பேரும் 5வது மலையை கடக்கிறாங்க. அங்கே அழகிய பூக்கள் இருக்குது. அதை பார்த்த ஒருத்தர் இதுதான் அரிய வகை பூ நினச்சிட்டு பறிக்க போகிறாரு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது அரிய வகை பூ இல்லை, பறிக்காதேன்னு சொல்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த பூவை பறித்து மோந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இறந்து போயிடுறாரு. மீதமுள்ள ஒருவர் மட்டும் 6வது மலையை கடக்கிறாரு. அங்கே அந்த அரிய வகை பூவை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிறாரு. அப்புறம் அந்த பூவை பறிக்கிறாரு. அந்த பூவிலேருந்து ஒரு குரல் வருது. அந்த பூவிலேருந்து வந்த குரல் என்ன சொல்லுங்கன்னா, இனி இந்த காட்டில் உனக்கு எந்த வகை தீங்கு நடக்காது, உனக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு கேட்குது. பூவின் அற்புதத்தை உணர்ந்த அவர் காட்டில் சிக்கிய அனைவரும் மீட்டெடுத்து நாடு திரும்பினார். அவருடைய ஒழுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் போற்றிய அரசர் ராஜபீடம் வழங்கிய அரசராக்கினார். அவரும் அந்த நாட்டை நல்லாட்சி செய்தார். அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி, இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் மெய், வாய், கண், காது, மூக்கு ஆகியவற்றை அடக்கி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பு வரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த கதைக்கு ஒரு திருக்குறளும் இருக்குது. அது என்னன்னா, பொறிவாயில் அறிந்த வைத்தான் பொதிதீர் ஒழிக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அடுத்து என்ன திருக்குறள் கதையில் பார்க்க இருக்கோம்னா, இந்த பள்ளி மாணவன் சொன்ன ஒத்த வார்த்தை ஒரு திருவனுடைய வாழ்க்கையே மாற்றிருக்கு. அது என்னன்றதை பற்றி தான் அடுத்த திருக்குறள் கதையில் பார்க்க இருக்கோம். தொடர்ந்து திருக்குறள் கதையில் கேட்க நான் கோமாளி சீரிஸை பாருங்கள். அனைவரும் அன்பு செலுத்துங்க. அன்பு வழியே அறவழி. நன்றி, வணக்கம்.